வணக்கம். ஜோதிடத்தில் இந்த ஜீவசரீர கிரகங்கள்னு ஒன்று இருக்குங்க, ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு பாவம் இயங்கணும்னா அந்த பாவாதிபதியும் நல்லா இருக்கணும், அந்த பாவத்தின் ஜீவ சரீர கிரகங்களும் நல்லா இருக்கணும். இதை பற்றி முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். அது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பாவத்தினுடைய ஜீவ சரீர கிரகங்கள் யார், அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு எடை போட வேண்டும். இப்போ உதாரண ஜாதகம் பாருங்கள். இந்த 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானாதிபதி குரு உச்சமாக இருக்கார். இப்போ இந்த இந்த 10ஆம் பாவத்தினுடைய ஜீவ சரீர கிரகம் யாருன்னா, ஜீவன் இந்த குரு 10ஆம் பாவாதிபதி அமர்ந்த நட்சத்திராதிபதி புனர்பூச நட்சத்திரம் இருக்காரு, குருவின் நட்சத்திரம். அப்போ குருவே இங்கே ஜீவ கிரகமாக வராரு. இவர் அமர்ந்த வீடு பாருங்கள், கடக வீடு, சந்திரனுடைய வீடு. அப்போ சரீர கிரகம் சந்திரன். இப்போ 10ஆம் பாவாதிபதியும் உச்சமாக இருக்கிறாரு, ஜீவ கிரகமும் உச்சமாக இருக்குது, சரீர கிரகமும் உச்சமாக இருக்குது. அப்போ இவர் ஒரு ஒன் ஆஃப் த தொழிலதிபராக இருக்கிறாரு. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.